श्रीमहागुरभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹ தத்வதர்ஷினஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 34வது ஸ்லோகம். போன ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் அந்த ஞான யஜ்ஞம்தான், ஞான யாகம்தான் அந்த திரவிய யஜ்ஞங்களை விட சிறந்தது என்று சொன்னார். அதற்கான காரணத்தையும் சொன்னார். அதே நேரத்தில் அனைத்து கர்மாக்களின் பலனாக நமக்கு மோட்ச முக்தி என்பதுதான் கிடைக்கும் என்று சொன்னார் கிருஷ்ணர். அதன் ஒரு தொடர்ச்சியாக இந்த இடத்துல சொல்றாராம், இப்படி ஞானத்தால் இவ்வளோ பலன் இருக்கு, சரி இந்த ஞானம் நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்கும்? ஒரு விஷயம் என்று சொன்னாலே அது ஏதோ ஒரு இடத்துலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது. ஒரு விஷயம் கிடைக்கிறது என்றால் ஏதோ ஒரு இடத்துலேருந்து கிடைக்கணும். அப்படி இந்த ஒரு ஞானமானது எங்கேருந்து வர்றது, யார்கிட்டேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது என்றால் அந்த ஒரு விஷயத்தை இந்த ஸ்லோகத்தில் விளக்குறாராம் கிருஷ்ணர். அப்போ அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன என்றால், தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹா தத்வதர்ஷினஹா. இந்த ஒரு ஞானமானது ஞானிகள் கிட்டேருந்து கிடைக்கிறது, அதாவது குருமார்கள் கிட்டேருந்து ஆச்சாரியர்கள் கிட்டேருந்து கிடைக்கிறது. அப்படி ஒரு குருவை தேடி நீ சென்று அந்த குருவிடம் சாஸ்தாங்கமாக நமஸ்காரம் செய்து அந்த குருவிடம் உன்னையே அர்ப்பணம் செய்துட்டு அந்த குருவுக்கு சேவை செய்த என்றால், அந்த குரு சொல்ற அனைத்து விஷயங்களையும் அவர் ஆசைப்படுற விஷயங்கள் அனைத்தையும் நிறைவேற்றின என்றால், அவரோட மனம் குளிரும் விதமாக நீ நடந்துட்ட என்றால் அவர் உனக்கு இந்த ஞானத்தை அளிப்பார் அர்ஜுனா என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். அர்ஜுனர் வேற எந்த குரு கிட்ட போக வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் ஜெகத்குருவாக இருக்கும் கிருஷ்ணரே தான் இந்த ஒரு உபதேசத்தை தந்துட்டு இருக்கார். ஆனால் அர்ஜுனர் மூலமாக நம்ம எல்லாருக்குமே இந்த தத்துவத்தை சொல்றார் என்பதுதான் தாத்பரியம். இப்போ இவர் சொல்றார், இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் பார்த்தாச்சு, இதோட விளக்கம் என்ன என்பதை ஒரு வார்த்தையாக பார்ப்போம். தத் வித்தி, நீ அறிந்து கொள்வாய் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். எதை அறிந்து கொள்வாய்? போன ஸ்லோகத்தில் பார்த்த அந்த ஞானத்தை, அகங்காரம் இல்லாமல் பற்றுகள் இல்லாமல் பிரம்மம் யார், அந்த பரம்பிரம்மம் யார், அவருக்கும் நமக்கும் இருக்கும் சம்பந்தம் என்ன, அவரிடமிருந்து நாம் ஏன் பிரிஞ்சிருக்கோம், திருப்பி அவரை சென்று அடைவது என்பதெல்லாம் ஞானம்ங்கிற அந்த ஒரு கேட்டகரியில் வரும் என்பதை பார்த்தோம். இப்படி அகங்காரம் மமகாரம் பற்று ஆசை இல்லாமல் செயல்களை செய்ய வேண்டும் என்பது கர்மயோகம், ஞான கர்ம சந்நியாச யோகம், இதிலையும் பார்த்தோம். இப்பேற்பட்ட ஞானம் எல்லாம் உனக்கு கிடைக்கும், இப்பேற்பட்ட ஞானத்தை நீ பெறுவாய் என்று சொல்றார் கிருஷ்ணர். எங்கேந்து பெறுவாய், எப்படி பெறுவாய் என்பதை ஃபர்ஸ்ட் சொல்றார். பிரணிபாத்தேன, சாஸ்தாங்கமாக நமஸ்காரம் செய்ய வேணும். பரிப்ரஷ்னேன, ஒரு விதமான உள்ளத்தில் தூய்மை கொண்டு ஒரு கர்வம் இல்லாமல் பணிவோடு கேள்வியை கேட்க வேண்டும். அவரிடம் சாஸ்தாங்கமாக நமஸ்காரம் செய்ய வேண்டும், சரியான கேள்விகளை கேட்க வேண்டும், பணிவோடு கேட்க வேண்டும், ஒரு ஹியூமிலிட்டியோடு கேட்க வேண்டும். தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவையா, அவருக்கு சேவை செய்ய வேண்டும், அவருக்கு அந்த அவர் ஆசைப்படும் விஷயங்களை நிறைவேற்ற வேண்டும். சரி, இதெல்லாம் செய்தால் நமக்கு கிடைக்கும், ஓகே. இதெல்லாம் யாருக்கு செய்யணும்? யாரை சாஸ்தாங்கமாக நமஸ்காரம் செய்யணும்? யாருக்கு சேவை செய்யணும்? யாரிடம் பணிவோடு கேள்விகளை கேட்கணும் என்றால் ஞானினஹா தத்வதர்ஷினஹா என்று ஸ்லோகத்தை முடிக்கிறார். ஞானிகளிடம், அதாவது அந்த பரம்பிரம்மம் யார், அவருக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் என்கிற அந்த ஞானத்தை, அந்த தத்துவத்தை உணர்ந்த தத்துவதர்ஷிகளாக இருக்கும், தத்துவத்தை உணர்ந்தவர்களாக இருக்கும் ஞானிகளிடமிருந்து நீ இந்த ஞானத்தை பெறுவாய் என்று சொல்றார் கிருஷ்ணர். ஆனால் ஒரு ஞானியை இந்த ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றாராம் நம்மளோட கிருஷ்ணர், எப்படி அந்த ஞானத்தை பெற வேண்டும் என்று அர்ஜுனருக்கு மட்டும் இல்லை நமக்கும் சேர்த்து. தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹா தத்வதர்ஷினஹா. ஒரு குருவை பார்த்து இவர் நமக்கு குருவாக இருக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டு அந்த குருவை அணுகி அந்த குருவிடம் சாஸ்தாங்கமாக நமஸ்காரம் செய்ய வேண்டும். பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன, அவரிடம் ஒரு வினயத்தோடு, அதாவது கர்வம் கொள்ளாமல், இவருக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதா என்று டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், நமக்கு இதெல்லாம் தெரியாது, இவருக்கு தெரியாதா என்று பார்ப்போம், இவர் இதற்கான சரியான விளக்கம் கொடுப்பாரா என்று பார்ப்போம் என்ற கர்வம் இல்லாமல், பொய் அபிமானம் இல்லாமல், ஒரு வினயத்தோடு ஒரு பணிவோடு அந்த மாதிரி ஒரு ஹியூமிலிட்டியோடு அந்த கேள்விகளை கேட்க வேண்டும். பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவையா,
அவர் கேட்கும் அனைத்து விஷயங்களும் செய்ய வேண்டும். அவர் இந்த விஷயத்தை செய் என்று சொன்னால் அதை மறுபேச்சு பேசாமல், மறுவார்த்தை பேசாமல் அதை செய்ய வேண்டும். இந்த இடத்துல இந்த விஷயத்தை செய்தே ஆகணும், இப்போ செய்யணும் என்றால் அந்த நொடியே நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோமோ அதை விட்டுட்டு அதை செய்யணும். அவருக்கு சேவகம் செய்ய வேண்டும், அவரை சேவிக்க வேண்டும். இப்படி ஒரு குருவை இப்படியெல்லாம் சேவித்தோம் என்றால், அவரிடம் இப்படி நம்மளையே அர்ப்பணம் செய்தோம் என்றால், ஒரு சிஷ்யனாக அவருக்கு உண்மையான சிஷ்யனாக இருந்தோம் என்றால், அப்பேற்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு, அப்பேற்பட்ட டிசைப்பிளுக்கு, அப்பேற்பட்ட ஒரு சிஷ்யனுக்கு அந்த குருவே அனைத்து ஞானத்தையும் அருள்வார் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார். பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 34வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.